ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பண வரவு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கணும், அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி செய்ய போகிறோம். இது எப்படி செஞ்சிங்கன்னா, அதாவது பணம் வேணும்னா நம்மளுக்கு பணம் அப்படின்னாவே குபேரன் மகாலட்சுமி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதாவது பணம் மகாலட்சுமி பரிபூர்ண அருள் இருக்கணும். குரு பகவானுடைய பார்வை இருந்தாலுமே நம்மளுக்கு பணபலம் அதிகமாகும், செல்வ வளம் அதிகமாகும், எடுத்த காரியங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கணும். அப்படின்னாக்க இந்த மாதிரி மகாலட்சுமி குரு பகவானுடைய அருள் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கணும். அதாவது நம்ம இந்த வளர்பிறை நாட்களில் செவ்வாய் வெள்ளி, அதாவது நம்ம அன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது. அந்த நாளில் இப்போ வளர்பிறை எடுத்துக்கிட்டிங்க, செவ்வாய்க்கிழமை வருது, அதேமாரி வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாளில் நம்மளுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நாளாக பார்த்து எடுத்துக்கணும். வெள்ளியாக இருக்கலாம் அல்லது செவ்வாயாக இருக்கலாம். அதில் நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு அதிகமாகிட்டே இருக்கும். பச்சரிசி, துவரம்பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, ஒரு பச்சை கலர் துணி, இதை எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கைப்பிடி, பச்சரிசினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. உங்கள் கையால் 5 விரலும் படுற மாதிரி ஒரு பச்சரிசி ஒரு கைப்பிடி, அப்புறம் துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி, இதெல்லாம் அந்த பச்சை துணியில் போட்டு அப்படியே கட்டி, மகாலட்சுமி இருக்காங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி, உங்கள் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் இதை நான் சொன்ன அந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் செய்யணும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துக்கோ உங்கள் அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சந்திராஷ்டமும் போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அந்த சந்திராஷ்டமம் இல்லாத வளர்பிறை செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் இந்த மாதிரி அதை எடுத்து வச்சு மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த மூட்டையை அதாவது மனதார மனம் உருகி அவங்கள்ட்ட வேண்டிக்கணும். எனக்கு பணம் வரவு நல்லா அதிகமாகணும், என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா மனதார வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு, அதுமாரி செவ்வாய் வெள்ளியில் தூப தீபம்லாம் காட்டி சாம்பிராணி போட்டுட்டு அந்த மூட்டையும் சேர்த்து சாம்பிராணி போட்டுட்டு மகாலட்சுமிகிட்ட வாரம் வேண்டிக்கிட்டே வரங்க. இப்போ இதை எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 48 நாள் இந்த மூட்டை அங்கே மகாலட்சுமி முன்னாடியே இருக்கட்டும். அது வரைக்கும் டெய்லி நீங்கள் மனசார மகாலட்சுமிகிட்டையும் குரு பகவான்கிட்டையும் குபேரன்ட்டையும் வேண்டிக்கிட்டே வாங்க. நீங்கள் வேண்டிக்கிட்டே வர ஒரு 48 நாளுக்குள்ளார உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமாக பணவரவு அதிகமாகும். அதுக்கப்புறம் 48 நாளுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், அந்த மூட்டையை எடுத்துகிட்டு, அதாவது ஒன்று ஓடுற நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விட்டுறணும். குளம், ஆறு, அந்த மாதிரி கடல், அந்த மாதிரி ஏரியாவில் விட முடியும் அப்படின்னா அதில் விட்டுறலாம். இல்லைங்க எனக்கு அந்த எங்கள் வீட்டுக்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்படின்னிங்கன்னா, அது ஒரு பறவைகளுக்கு ஒரு தானமாக வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை எடுத்து திரும்பவும் கட்டி மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம்ங்கிறதே வாழ்நாளில் வராது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அப்போ அவங்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். தூபதீபம் கட்டி நல்ல மனசாரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.